காப்பிட்டு வச்சுக்கணும். இது வந்து சயாட்டிக்கா இருக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் ஒரு கால் நல்லா மாட்டிக்கோங்க. காலுக்கு கைக்கு இடுப்புக்கு எல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணி எவ்வளோ உங்களால முடியுமோ இதை ஸ்ட்ரெச் பண்ண இது பேக் போகக்கூடாது. நல்லா ஸ்ட்ரெச். You can feel the stretch on your calf muscle. அப்புறம் கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கிட்டேன்னா இன்னும் நல்லா தெரியும். டோஸ் வந்து நல்லா பாயிண்டடா இருக்கும். மாதிரி ஏசி போட்டுருக்கேன். கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வச்சுட்டோம். இப்போ இங்க பாருங்க, 2 கால் மாட்டின்னு இருக்கும். கரெக்டா உட்காந்துருப்பாங்க. ஃபுல்லா ஸ்ட்ரெச் கொடுக்கும். பாருங்க, ஒரு ரவுண்ட் மாதிரி ஸ்ட்ரெச். கிட்டக்க வந்து ஸ்ட்ரெச். இது வந்து இந்த ஒரு கால் ஃப்ரண்ட் பேக் இது வந்து கிட்டக்க கூட நீங்க வச்சுக்கலாம். நல்லா ஸ்ட்ரெச். இப்படி இப்படி இது வந்து இந்த மாதிரி முடிச்சா இருக்கிறதுனால you can have lot of stretch. ஃப்ரண்ட்ல இருந்துச்சு பேக் வரலாம். நல்லா உட்காந்து இந்த மாதிரி குஷன் சேர் இல்லாம நார்மல் சேர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னும் நல்லா இல்லை. அப்படி ஃபுல்லா ஸ்ட்ரெச் கொடுக்கலாம். டக்கிங் யர் டம்மி ஸ்ட்ரெச். நான் நின்றுட்டு வாக் பண்ணும் போது எப்படி அப்படி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா பேக்ல பக்கமா விட்டு ஸ்ட்ரெச் இப்படி ஆரம்பிக்கணும். ஃபுல்லா இப்படி ஸ்ட்ரெச் பண்ணும்போது ஷோல்டர்ல இருந்து எப்படி இது வந்து நியர்பை பட்ல வச்சுட்டு இப்படி ஸ்ட்ரெச். இது நிறைய இருக்கு. லாட் ஆஃப் திங்ஸ் வி கேன். உங்களுக்கு வந்து பெயின் இல்ல இருந்ததுன்னா அன்பேரபிளா இருக்கும். இப்படி லிஃப்ட் பண்ணவே முடியாது. பிடிச்சி இழுக்கிறோம் பாருங்க. இங்க ஃபுல்லா ஸ்ட்ரெச் ஆகும். கீழே அப்படி எடுத்துன்னு போயிட்டு ஒரு முடிச்சா கடைசி முடிச்ச வரைக்கும் நம்ம இழுக்கணும். இந்த மாதிரி ஓகேவா? அதே மாதிரி அடுத்த கால் ஓகே. ஒரு முடிச்சா கேட்ச் அண்ட் இது பேக் இப்படி ஃபுல் தலையை வந்து லிஃப்ட் பண்ணி கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமா லிஃப்ட் பண்ணி கூட இப்படி சரிங்களா? நல்லா ஸ்ட்ரெச். இதுல பாருங்க, ஜஸ்ட் அஸ்ட்ரோனட் வாக் ரொட்டேஷன். இதுல பிடிச்சிட்டு சைக்கிளிங் மாதிரி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பார்த்து கால் வந்து இழுக்கறச்ச ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். ஒரு சிலருக்கு கால்ல ஊண்டு எதுனா இருந்ததுன்னா இது வந்து நல்ல எப்படி ஸ்ட்ரெச்சா இருந்து பாருங்க. உங்க என்டையர் கால் வந்து உங்க ஹிப் ரீஜன் கிட்ட வரணும். இந்த மாதிரி இத எழுத்து கூட இப்படி பண்ணலாம். எழுந்து இப்படி அப்படியே நம்ம பண்ணுவோம் இல்லையா? இது மாதிரி இப்போ கொஞ்சம் டைம் ப்ரெஷர் கொடுத்து இப்படி எழுந்துக்கணும். ப்ரெஷர் கொடுத்து இப்படி எழுந்துக்கணும். இது மட்டும் இல்லாம இப்போ சைட் வேஸ் நல்லா அதே மாதிரி இந்த சைட் வேஸ்ல ஒரு தடவை நம்ம மாட்டின்ட்டாவே கால் எப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு பண்றோம். கால் நீட்டினோம் இப்படி இழுக்கலாம் சைட் வேஸ்ல. இப்படி இதுல நிறைய எக்ஸசைஸ். இது அதே மாதிரி பேக்ல ஒரு தடவை வந்து கால் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணலாம். அப்படியே இது அப்புறம்
அண்ட் பேக்ல போட்டுட்டு இப்படி இந்த மாதிரி பேக்ல இல்ல அப்படி ஸ்டிச் கால் எப்படி லிஃப்ட் ஆகுது பாருங்க. அப்புறம் இப்படி இந்த ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணும். இது வந்து இப்ப இன்ஹர்ட் த மசில் வந்துடும். ஒரு சிலர் இந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, வெரிகோஸ் வெயின், டயபெட்டிக் கட்லாம் இருக்கும்போது கேர்ஃபுல்லா பண்ணணும். மாதிரி ஒரு காலை லிஃப்ட் பண்றது, அப்படியே முன்னாடி இழுத்துட்டு போறது. இப்படி இது வந்து எப்படி வேணா பண்ணிக்கலாம். நல்லா முன்னாடி இழுத்துட்டு போறது, இப்படி படுத்துட்டு பேக்ல இறங்கி வருங்க. நிறைய ஆக்டிவிட்டி பண்ணலாம் இதுல. எல்லாமே இன்னோவேட்டிவா தான். இப்போ இத உள் பக்கமா இப்படி கொடுத்துட்டு கூட பாருங்க டைட். இப்போ இதா இப்படி எடுக்கலாம், ஃப்ரண்ட்ல வரலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து செம்ம ப்ராப்பர்ட்டி. ஜஸ்ட் ரோப்பு தான், பட் பாருங்க அப்படி புஷ். பாடி வந்து முன்னாடி போக கூடாது, அப்படியே நேரா. இதை வந்து நீங்க எந்த லெவலுக்கு வரைக்கும் இழுத்துருக்காங்க. இந்த சைடு இதுல வந்து சைட் பேஸ், இந்த கால் வந்து எல்லாருக்குமே வராது இல்லையா, சைட் பேஸ் காலு. அது உள்ள வந்து செமையா பண்ணும் இது. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து will give lot of effect. இது வந்து நீங்க எந்த இப்போ ஃபர்ஸ்ட்ல தான் மாட்டணும்னு இல்ல. இது பாருங்க, இப்படி சென்டர்ல கூட மாட்டலாம். இது இதான் ஒரு இப்படி பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணா பண்ணிக்கலாம். ஃபுல்லா இந்த கால் எவ்வளவு தூரம் எடுத்துட்டு போக முடியுது. இப்படி கை உள்ள விட்டு பட் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். கட்டிருக்கிற இடத்துக்கு வந்து இது பண்ணணும். ஏன்னா இது அவ்வளோ ஸ்ட்ரெச். இது இந்த ரெண்டு கைனாலையும் ஹோல்ட் பண்ணி அடுத்து கம் லைக் திஸ், மூவ் பண்ணி இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி பண்ணலாம். அது மாதிரி ரெண்டு இந்த கிராயின்ஸ் வந்து பயங்கர டஃப்பா இருக்கும். இங்க பாருங்க, இதுல அப்படி கை வச்சுட்டு இந்த இது இருக்கு இல்லையா, இதுல வால்ல வச்சுட்டு கூட பண்ணலாம். லாட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் ஆர் தேர் இன் திஸ்.